தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். யாழ் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைகுழியில் நேற்று வரையில் 33 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேவேளை புதைகுழி ஒன்றிலிருந்து பையொன்றும் சிறு துணித்துண்டு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரை காலமும் புதைகுழியில் இருந்து வேறு பொருட்களவையும் மீட்கப்படாத நிலையில் நேற்று பையொன்றும் துணியொன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. நேற்று அகழ்வு பணிகளின் போது மேலும் மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட மே மாதம் முதல் நேற்று வரையில் 33 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 22 எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை செய்மதி படங்கள் ஊடாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கு ஏதுவாக அப்பகுதிகளை துப்புரவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்து வரும் நாட்களில் அவ்விடத்தில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அதேவேளை செய்மதி படங்களூடாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கு ஏதுவாக அப்பகுதிகளை துப்புரவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்து வரும் நாட்களில் அவ்விடத்தில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அதேவேளை மனித புதைகுழி காணப்படும் இடத்தில் உள்ள மண் மாதிரிகள் பரிசோதனைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்களை மறித்து கல்லுண்டாய் பகுதி மக்களும் மானிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்களும் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் மாநகர சபையினர் தமது எல்லைக்குள் சேகரிக்கும் மருத்துவ கழிவு, மலக்கழிவு, பிளாஸ்டிக் கழிவு, விலக்கு கழிவு உட்பட பல கழிவுகளை மானிப்பாய் பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட மானிப்பாய் கல்லுண்டாய் பகுதியில் உள்ள பகுதிக்குள் கொட்டுவதால் அதை நிறுத்தும்படி கோரியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உப்புக்கான அதிகபட்ச சில்லறை விலை இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கும் உப்பு உற்பத்தியாளர் சங்கத்திற்கும் இடையிலான கலந்துரையாடலுக்கு பிறகு உப்புக்கான அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளை மறுப்பதாக தெரிவித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கும் உப்பு உற்பத்தியாளர் சங்கத்திற்கும் இடையில் அத்தகைய கலந்துரையாடல் எதுவும் நடத்தப்படவில்லை என்பதையும் அதிகார சபை சுட்டிக்காட்டுகிறது. சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏழாலை பகுதியில் 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் கசிப்புடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இளைஞர் 25 லிட்டர் கசிப்புடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கை போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். நுரைச்சோலை, வெள்ளவாய, கோமாகம மற்றும் கனகராயன்குளம் போலீஸ் பிரிவுகளில் நேற்று இந்த விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளன என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்திற்கான எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இன்று கூடவுள்ள எரிபொருள் விலை நிர்ணய குழுவால் விலை நிர்ணயம் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றாலும் திருத்தம் எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை என்று சிபிசி நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் நிலைத்த நிலையில் தொடர்வதால் ஜூலை மாதத்தில் இலங்கையில் எரிபொருள் விலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு குறைவாக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் கடந்த சில வாரங்களாக நிலைத்துள்ளதோடு சில சமயங்களில் விலை குறையும் சாத்தியம் கூட காணப்படுகின்றன. இந்த நிலைமை தொடருமானால் ஜூலை மாதத்தில் எரிபொருள் விலைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட மாட்டாது என்று குறிப்பிட்டுள்ளார்.
முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியர் ராம்பக்வெல தான் பயன்படுத்துவதாக கூறப்பட்ட மெர்சிடிஸ் பென்ஸ் வாகனத்தின் வாடகைக்காக பெருந்தொகை பணத்தை அமைச்சிலிருந்து பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு மேலாக மாதாந்தம் 2,40,000 ரூபாவினை அவர் அமைச்சிலிருந்து பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இது தொடர்பில் விசாரணையை ஆரம்பித்துள்ளது. குறித்த வாடகை கெகலியர் ராம்பக்வெலவின் நண்பர்களில் ஒருவரின் வங்கிக் கணக்கில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் மாவட்டத்தின் கல்நீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் சட்டவிரோதமாக புதையல் தோண்டிய 5 போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்நீவு போலீஸ் பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மாந்திரீகர் ஒருவரை தருவித்து சட்டவிரோதமாக புதையல் தோண்டுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். அதன்போது கோபம் வளர்த்து புதையல் தோண்டி கொண்டிருந்த நிலையில் மாந்திரீகர் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கண்டி கொழும்பு பிரதான வீதி மாகின பகுதியில் மோட்டார் சைக்கிளில் மோதி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக வரகாப்புல போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் படுகாயமடைந்தவர் வரகாப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கண்டி பிரதேசத்தைச் சேர்ந்த 72 வயதுடையவர் ஆவார். விபத்து தொடர்பில் வரகாப்புல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று முதல் எதிர்வரும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரை விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. 16 மாவட்டங்களில் உள்ள 111 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளை உள்ளடக்கிய வகையில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் வைத்திய நிபுணர் பிரஜூலா சமரவீர தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் டெங்கு நோயினால் 16 பேர் உயிரிழந்தனர். அத்துடன் டெங்கு நோய்க்குள்ளான 28,228 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். களுத்துறை பேருவளை மொரகெல்ல பகுதியில் மீன்பிடி படகு கவிழ்ந்து காணாமல் போன 2 மீனவர்களின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பெந்தோட்டை கடற்கரையில் மீனவர்களின் உடல்கள் கரையொதுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று காலை மீன்பிடிக்க சென்றிருந்த அவர்கள் இந்த விபத்தை சந்தித்தனர். உயிரிழந்தவர்கள் அருட்கம பகுதியைச் சேர்ந்த நதுன்குமார மற்றும் அவரது சகோதரர் துமிந்த நதுன்குமார என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குருநாகல் நுவரெலியா பிரதான வீதி வழியாக பண்டாரவளைக்கு ஒரு குடும்பத்தை ஏற்றிச் சென்ற சிற்றூந்து ஒன்று விபத்துக்குள்ளானது. அந்த விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 4 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நுவரெலியாவின் பம்பரகளை பகுதியில் குறித்த விபத்து நிகழ்ந்துள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக வேக கட்டுப்பாட்டை இழந்த சிற்றூந்து வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் கவிழ்ந்ததாக நுவரெலியா காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். விபத்தில் சிற்றூந்து பாரிய சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கல்கிசை போலீஸ் பிரிவின் அத்திட்டிய பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதியொன்றை சோதனையிட்ட போது 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது விபச்சார விடுதியை நிர்வகித்து வந்த சந்தேக நபரும் விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு பெண் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ரத்மலானை பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் எனவும் பெண் சந்தேக நபர் மடப்பத்த பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர் எனவும் தெரிய வந்துள்ளது. பண்டாரவளை எல்லை பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதி ஒன்றுக்கு அருகில் வெளிநாட்டவர் உள்ளிட்ட 3 தாக்குதலுக்குள்ளாகியுள்ளனர். ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த பெண்ணொருவரும் இலங்கையர்கள் 2 தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலின் போது காயங்களுக்குள்ளான 3 தியத்தலாவை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக எல்லை காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். நேற்று அதிகாலை 4 மணியளவில் அடையாளம் தெரியாத குழுவொன்றினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலை நடத்திய சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக எல்லை காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.